நேயர்களே, கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் நண்பன் மோகனகிருஷ்ணன் வந்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு. ஹலோ டாக்டர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம யாரை பார்த்து சொல்ல போகிறோம் அப்படின்னால் டாக்டர் கவிதா சம்பத்குமார் அவர்கள். இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிறு, குடல் மற்றும் கல்லீரல் துறை மூத்த ஆலோசகர். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டாக்டர் இன்றைக்கி நம்மளுடைய ஷோக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்காக அவங்க பக்கமாக எனக்கு கேள்விகளை அவங்களே தயாரித்து கொடுத்து என் வேலையை ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ மேம். வணக்கம். அன்பான ரெயின்போ எஃப்எம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களோட அனைத்து சந்தேகங்களையும் என்னால் முடிந்தவரை தீர்த்து வைக்க முடியும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் கோ டு ஷோ. ஓகே, டாக்டர் கவிதா சம்பத்குமார் அவர்கள் ஆர்ஜே மாதிரியே மாறியே இப்போ சொல்லிட்டாங்க. லெட் அஸ் கோ டு த ஷோன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு வேறு வேலையே கிடையாது, நான் நேராக போயிடுறேன் ஷோக்கு. மேடம், அது என்ன வயிறு, குடல் மற்றும் கல்லீரல் மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு துறை, அது ஏன் தனித்தனியாக வைக்கக்கூடாதா? ஆக்சுவலாக வயிறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரணத்துறை. இது எங்கெங்கே இருக்குது? மெயினாக ஜீரணத்துக்கு நமக்கு தேவையானது வயிறு மற்றும் குடலில் எல்லா பொருளும் ஜீரணம் ஆகி போகும்போது அது தேவையானதை அப்சர்வ் பண்ணுறதுனால குடலில் போயிட்டு அது எங்கே போய் அப்சர்வ் ஆக போகுது? கல்லீரலில். இது எல்லாமே சேர்ந்து ஒரு சீராக நடக்கும்போது தான் நம்ம ஜீரண மண்டலமே சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதுன்னு நம்ம நம்ப முடியும். ஸோ இப்போ ஜீரணத்துறை அப்படின்றீங்க பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து நம்ம வெளியில் போகும் மோஷன் போகிற வரைக்கும் அது பூராவே ஜீரணத்துறை தான். எங்கேருந்து ஆரம்பிக்குது? வாயிலிருந்து ஆரம்பித்து உணவு குழாய், உணவு குழாயிலேருந்து வயிற்றுக்குள்ளே போய் சாப்பாடு அங்கேருந்து சிறுங்குடலில் டியோடினம்ங்கிற பகுதிக்கு போய் அங்கேருந்து சிறுங்குடலில் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே போய் அதில் சில பார்ட்ஸ் இருக்குது ஜிஜினம் இலியம்னு, அங்கேருந்து பெருங்குடலுக்கு போய் அங்கே சில பார்ட்ஸ் இருக்குது, அங்கேருந்து எல்லாமே நடந்து வெளியில் போகுது. இதுக்கு நடுவில் கிளைகள் பலகள் இருக்கிறது. அது எப்படின்னா கணையம். கணையத்துலேருந்து செக்ரீட் ஆகிற நீர் செக்ரீட் ஆனால் தான் நம்மளோட டைஜஷன் கம்ப்ளீட் ஆக முடியும். புரோட்டீன் என்னதான் புரோட்டீன் அனாலிசிஸ் ஆசிட் செக்ரீஷன் வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் கம்ப்ளீஷன் என்னமோ கணையத்தோடையும் கல்லீரல்லேருந்து செக்ரீட் ஆகிற கால் பிளாடரில் தேங்கி நின்ற வர பித்த நீரும், அது மட்டும் இல்லாமல் உமிழ்நீரும், அது இல்லாமல் வயிற்றுக்குள்ளேயே நம்ம குடலுக்குள்ளேயே செக்ரீட் ஆகிற இன்டெஸ்டைனல் நீரும் சேர்ந்தாதான் ஜீரணமே கம்ப்ளீட் ஆக போகுது. இதுக்கு எல்லா அப்சார்ப்ஷன் அங்கே இங்கே போய் எங்கெங்கேயாவது போய் தேவையான அளவு நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத வெளியில் அனுப்ப போகிற ஆட்களும் இவங்க தான். இவங்க இல்லைன்னா நமக்கு சக்தியே இல்லை. ஸோ இவங்க இருந்தால் தான் சக்தி வரும். அதனால் இவங்களை நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னா மற்ற உறுப்புகளை நம்ம பத்திரமா பார்த்துக்கிறோன்னு அர்த்தமாயிடும். ஈஸியாக பத்திரமா பார்த்துக்கிறது எப்படி மேடம்? ஈஸியாக பத்திரமா பார்த்துக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பான தூக்கம் அவசியம். 6 மணி நேரம் முதல் 8 மணி நேர தூக்கம் அவசியம். பிறந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி நேர தூக்கம் அவசியம். நம்ம என்ன சொல்லுவோம்? அழுதாதான் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும்னு சொல்கிறோம். அழுகிற பிள்ளைய தான் கொடுக்கணுமே ஒழிய தூங்கிட்டு இருக்க பிள்ளையை எழுப்பி கொடுக்கக்கூடாது. அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிம்மதியான தூக்கம் தேவை. நிம்மதியான தூக்கம் இருந்தால் தான் ஜீரண மண்டலமே வேலை செய்யும். எதற்காக கடவுள் நம்ம நைட்டு கண்டிப்பாக தூங்கணும், சீக்கிரம் சாப்பாடை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளே மைக்ரேட்டரி மோட்டார் காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது. இது என்ன பண்ணும் தான், நம்மெல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே வாயிலிருந்து மெதுவாக இருக்கிற மிச்ச மீதி எல்லாம் தள்ளி கொண்டு கீழே வரைக்கும் தள்ளிட்டு வரும். இந்த மைக்ரேட்டரி மோட்டார் காம்ப்ளெக்ஸ் செய்யும் போது நம்ம உடல் நமக்கு தேவையான தன்னோட சுழற்சி முறைகளையும் சுத்திகரிப்பும் செய்துக்கும். அதெல்லாம் ஏற்படுற நேரம் இரவு நேரமாக இருக்கும். இந்த இரவு நேரத்தில் நிம்மதியான தூக்கம் இருந்தால் தான் இந்த சுழற்சிகள்லாம் கரெக்டாக செயல்பட்டு அடுத்த நாள் ஜீரண மண்டலம் ஒழுங்காகி நம்ம காலையில் எழுந்தோடனே மலம் கழித்து நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும். இதையெல்லாம் நம்ம தவிர்க்கும் போது, தூக்கமின்மை வரும்போது தான் நம்ம நோய்களான ஆரம்ப அறிகுறிகள் ஆரம்பிக்குது. ஸோ சீராக பார்த்துக்கணுன்னா ஃபஸ்ட்டு தூக்கம் முக்கியம். அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம நேரத்திற்கு சாப்பிடுவது. இப்போ நேரத்துக்கு சாப்பிடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் ரொம்ப அவசரமான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாருக்கும் பிஸி. யாரை கேளுங்க, ஒரு குட்டி பாப்பா எல்கேஜி படிக்கிற குழந்தைகிட்ட கேட்டிங்கன்னா கூட நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஆண்டி அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய, அவங்க தான் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க நம்மளை விட. கண்டிப்பாக அவங்களோட பிஸி விளையாடுறதுல இருக்கலாம். பட் நம்ம சாப்பிட்ற நேரம், இப்போ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வீட்டில் சமைச்ச உணவை தான் கொடுத்தோம். நம்மெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகிட்டோம் சார். நேரமே இல்லை, சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, எதுக்குமே நேரம் இல்லை. எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோன்னே தெரியாமையே நம்மலாம் ஓடிட்டுருக்கோம். ஸோ இதையெல்லாமே தவிர்த்தா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஹெல்த் இஸ் வெல்த். நம்ம உடல் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை சீராக செய்துக்க முடியும். ஸோ இந்த பிஸியாக இருக்கிற உலகத்தில் என்ன ஆச்சுன்னா, நம்மளோட சாப்பாடு நேரமின்மை ரொம்பவே குறைஞ்சி போச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட முடியும்?
எங்கே பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், திரும்பின பக்கமெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஸ்டைலாக ஒரு கப்பில் ஒரு 2 நிமிஷத்தில் சாப்பிட்டு அதை தூக்கி போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடுறோம். இது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக கெட்டதுன்னு தான் சொல்லுவேன். பட் வேறு வழி இல்லையேன்னு கேட்டிங்கன்னா வழியே இல்லைன்னா தான் செய்யணுமே ஒழிய, வழி இருக்கும்போது நம்ம சீராக உட்காந்து நம்ம மெதுவாக சவிச்சு ஒரு சாப்பாடை மினிமம் 15லேருந்து 20 மினிட்ஸ் சாப்பிடும்போது நம்ம குண்டாகக்கூடிய வாய்ப்பும் குறைஞ்சி போயிடுது, சீரான ஜீரணமும் நல்லாயிடுது, நிம்மதியான தூக்கமும் வந்துடுது, பிரச்சனைகளும் இல்லாமல் நம்ம வாழலாம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி புத்தாண்டு நாள் அப்படின்றதுனால நிறைய இளைஞர்கள் கேட்டுட்ருப்பீங்க அப்படிங்கிறதுல நிச்சயமான ஒரு உண்மை தான். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கணும் இளைஞர்களே, உங்களுக்கு தான் அவங்க முக்கியமாக 2 விஷயம் சொன்னாங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரியான தூக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் தூங்குறது இல்லை, ராத்திரியெல்லாம் வேலை பார்க்குறாங்க. சில பேர் ராத்திரியெல்லாம் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் செய்யாதீர்கள். வேளைக்கு உணவை நீங்கள் மதித்து உண்ணுங்கள் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்லக்கூடிய முதல் நல்ல கருத்து உங்களுக்காக. இன்னும் கேளுங்க, நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் டாக்டர்கிட்ட இருந்து கருத்துக்கள். மேடம், இது மாதிரியான நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, என்ன ஆகும் அடிப்படையாக, என்னென்ன வியாதிகள் இந்த வயிறு, குடல் மற்றும் கல்லீரலில் என்னென்ன விதமான வியாதிகள் பெரும்பாலும் ஒரு நார்மலான ஒரு டே டு டே ஒர்க் பார்க்குற ஒருத்தருக்கு என்னென்ன வியாதிகள் வரும்? ஸோ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அவசரமான உலகத்தில் இருக்கிறதுனால இளைஞர்களே எடுத்துக்கிறோம். ஸோ ஈஸியாக இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையே இல்லாமல் ஒரு கோபங்கள், இந்த கோபங்கள்னால என்னாகும், வயிற்றுக்குள்ளே அமிலம் சுரக்கும். நார்மலாகவே நம்ம வயிற்றுக்குள்ளே அமிலம் சுரந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம லேபில் செய்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட இந்த அமிலத்தோட pH பார்த்திங்கன்னா 3 to 4 இருக்கும். இது எதுக்காக இந்த அளவு இருக்குது அப்படின்னா, இந்த அளவு இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க கிருமிகளெல்லாம் கொன்று நமக்கு தேவையானதை கொண்டு போக முடியும். வயிற்றுக்குள்ளே அப்படி கிருமிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோடானு கோடி கிருமிகள் இருக்குது. ஆனால் வயிறு, இரைப்பைக்குள்ளே கிருமிகளே கிடையாது. ஏன்னா அசிடிக் மீடியமாக இருக்கிறதுனால கிருமிகள் இருக்காது. ஆனால் அந்த அசிடிக் மீடியமில் ஆசிட் செக்ரீட் ஆகிட்டே இருக்கிறதுனால இதை ப்ராப்பராக நியூட்ரலைஸ் பண்ண ஃபுட்டு வரலை அப்படின்ற பிரச்சனை தான் முதல்ல அல்சர் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. சின்ன குழந்தைங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு பெரிய ஸ்கூலில் சேர்த்துட்றோம். குழந்தைங்க சீக்கிரம் ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கு, நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நிறைய பொருட்கள் இருக்குது. எல்இடி டிவி இருக்குது, ஒரு செல்ஃபோன் இருக்குது, ஒரு டேப் இருக்குது, ஐபாட் இருக்குது. இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், சாயந்தர நேரத்தில் நம்மளோட வேலைகளை கவனிக்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த நேரம் போக எதையாவது பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளை நிம்மதியாக விட்டால் போதும்னு அவங்க கையில் கொடுத்துட்றோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ஜாய் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, ராத்திரி நிறைய நேரம் அதை பார்க்குறதுனால ஃபஸ்ட்டு தூக்கம் கெட்டு போயிடுது. ஸோ லேட்டாக குழந்தைங்க தூங்குறதுக்கு பெட்டுக்கு போகிறாங்க. இல்லையா, எங்கள் அப்பா செகண்ட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்க ஆண்டி, எங்கள் அப்பா வீட்டுக்கு வரத்துக்கே 11 மணி ஆகிடும், எங்கள் அப்பா வந்தோடனே நான் விளையாடிட்டு தான் தூங்குவேன்னு சொல்கிற குழந்தைங்களும் எனக்கு இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது, தூக்கம் ஃபஸ்ட்டு கெட்டு போயிடுது. தூக்கம் கெட்டு போனால் என்ன ஆகுது, அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே நம்ம அந்த காலத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, காலையில் எழுந்தவுடன் காலை கடனை கண்டிப்பாக கழிக்க வேண்டும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, காலையில் எழுந்தவுடனே கரெக்டாக ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்கணுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்திரிக்கும் போதே ப்ரஷ்ஷெங்க பேஸ்ட்டுங்க எடுத்து விளக்கினோமா, காஃபி வேணுமா குடித்தோமா, எனக்கு டைம் ஆகிடுச்சோமா அப்படின்னு பேகை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிற நேரமே பத்தலை. இதில் காலை கடனை எங்கே கழிப்பது அந்த குழந்தைகள். ஸோ பர்டிகுலராக அந்த குழந்தைங்கள்லேருந்து நம்ம ஆரம்பிக்கும் போதே செல்ஃபோன், டிவி இது எல்லாத்தையும் இரவு 7 மணிக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க கையில் கொடுக்காமல் இருந்தோம்னாலே அடுத்து வர்ற ஜென்ரேஷன் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து இந்த குழந்தை கேட்டுக்கிட்டிங்களா டாக்டர் சொல்கிறத, தொடருங்க மேடம். ஸோ இந்த குழந்தைங்க இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்ப்பா. இவங்களுக்கு என்ன ஆகுது, காலையில் சாப்பிடாமல் இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய்ட்றாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, அம்மாக்கள் ஐயோ என் குழந்தை காலையில் சாப்பிட்லையே, எப்படி நான் இந்த குழந்தைய டிஃபன் சாப்பிட வைக்கிறது. நாங்கள்லாம் படித்த காலத்தில் 10 o'clock ஒரு பிரேக் இருக்கும். அது ஆனால் நம்ம கழிப்பிடம் போகிறதுக்காக தான் இருக்குமே வெளியே, மற்றதுக்கு இல்லை. ஆனால் இப்போ என்ன ஆகுது, அதோட பிரேக்கோட பேரே ஸ்நாக்ஸ் பிரேக். ஏன்னா இந்த குழந்தைங்க எப்படியும் சாப்பிட்டு வர்றதுலேருந்து அவங்களுக்கும் தெரியுது, ஸ்கூலோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் தெரியுது. அந்த 10 minutesல அம்மா என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க எதையாவது சாப்பிட்ற மாதிரி ஹை கலோரி ஃபுட்டாக வச்சிடுறாங்க.
என்ன ஆகுது, நார்மலாக பழங்கள் இதெல்லாம் கொடுத்தா ஈஸியாக இருக்கும். ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அதை க்ளீன் பண்ணி கொடுக்க நேரம் இல்லாதனால ஒரு 5 rupees பிஸ்கட் பேக்கெட் வாங்கி போட்டுடுறாங்க, ஒரு சீஸை ப்ரெட்டில் வச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த குழந்தை என்ன பண்ணுது, அதை சாப்பிட்டு முடிக்கும் போது வயிறு அதுக்கு திம்முன்னு ஆகிடுது. இது ஒரு 10:30 மணி 11 மணிக்கு நடக்கும். ஆனால் 12:30 மணிக்கு லஞ்ச் பிரேக் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. குழந்தைக்கு முன்னாடி டிஃபன் பாக்ஸ் இருக்குது, ஆனால் குழந்தையால் அந்த லஞ்சையும் கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஏன்னா இந்த 11 o'clock பிரேக்கில் சாப்பிட்ட பொருள் அந்த குழந்தைக்கு ஜீரணம் ஆகிறதுக்குள்ளே மெயினான மீல் உள்ளார வருது. ஆனால் அந்த குழந்தை அதை இப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுது. ஏன்னா 2 வாய் 3 வாய் சாப்பிட்டு அழகாக சுற்றி முற்றி பார்த்துட்டு மூடி வச்சிடும். மிஸ்ஸு திட்டுவாங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ண பார்க்கும். மிஸ்ஸு ரொம்ப முறைச்சாங்க அப்படின்னா சுற்றிட்டு நைஸாக அதை குப்பை தொட்டியில் நைஸாக கொட்டிட்டு, ஏன்னா மிஸ்ஸு வீட்டுக்கு போனால் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருவாங்க, உங்கள் குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குதுன்னு. குழந்தைங்க நம்மளை விட பயங்கர அதிபுத்திசாலியாக இருக்குங்க. ஆனால் இது எதுவுமே அம்மாவுக்கும் தெரியாது. குழந்தை ஸ்கூல்லேருந்து வரும், ஆஸ் யூஷுவல் அவங்க குழந்தைய எப்போதும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றியா கண்ணாம்பாங்க, அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போது 4 மணிக்கு அம்மா ஃபுல் மீல்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே நடந்தது எதுவுமே பாதி தெரியாது. ஸோ இப்போ என்ன ஆகுது, குழந்தை சாப்பிட வேண்டிய நேரத்தை ஸ்கிப் பண்ணி 4 மணிக்கு ஃபுல் மீல் சாப்பிடுது. இப்போ இந்த குழந்தை நைட்டு சாப்பிடுமா? கண்டிப்பாக சரியாக சாப்பிடாது. ஸோ 7:30க்கு அதுக்கிட்ட போய் பசிக்குதான்னு கேட்டால் சாப்பிட போகிறதில்ல. நாங்கள் ரொம்ப பிஸி வித் செல்ஃபோன்ஸ். படுக்க போகிற நேரத்துக்கிட்ட அம்மா கிட்ட போய், அம்மா எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது. அம்மா ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லா வேலையும் முடித்து எல்லாத்தையும் கழுவி முடிச்சிருப்பாங்க. ஷீ couldn't do any புது ஃபுட். என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ப்ரெட்டோ ஒரு ஜாமோ தடவி கொடுத்து, ஒரு சீஸோ ஒரு பிஸ்கெட்ஸோ கையில் கொடுத்து சாப்பிட்டுட்டு தூங்குடா குழந்தைன்றாங்க. ஸோ ஹை ஃபுட் கலோரி எகெயின் தப்பான நேரத்தில் உள்ளார போகுது. ஸோ ஜீரண மண்டலமே அஃபெக்ட் ஆகிறதுனால இந்த குழந்தைங்க சரியாகவே இல்லை. இதுக்கு நடுவில் அந்த குழந்தைங்க காலை கடனை கழிச்சுதா அப்படின்னு பார்த்தா அம்மாவுக்கும் கேட்க நேரம் இல்லை, குழந்தைங்களுக்கும் போச்சான்றதுக்கும் நேரம் இல்லை, குழந்தைங்க தண்ணி குடிச்சுதான்றது கேட்குறதுக்கும் ஆள் இல்லை, பழங்கள் சாப்பிட்டாங்களான்றதுக்கும் ஆள் இல்லை. ஸோ இந்த குழந்தைங்கள் எல்லாருமே கான்ஸ்டிபேஷனோடையே ஆரம்பிக்கிறாங்க லைஃப்பை. அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 நாளைக்கு போகிறது நார்மல்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இப்போல்லாம் கிடையாது. இந்தியன் சிஸ்டம் படி என்னென்னா, நம்ம சாப்பிட்ட ஜீரணமாகிற பொருள் எல்லாமே 36 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே வெளியில் வந்துடும். வேற நம்ம வெளிநாட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ரீஃபைன்டு பொருளே சாப்பிட்றதுனால அவங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை தான் மோஷன் வரும். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே மைதாஸ், பரோட்டா, சப்பாத்தி, பிஸ்கெட்ஸ், பிரெட்ஸ். நம்ம இந்தியன் சிஸ்டமில் இதெல்லாம் கிடையாது. காலையில் பழங்கள் சாப்பிடுங்க, மத்தியானம் நல்ல சோறு சாப்பிடுங்க, இரவு சாப்பிடுங்க. அந்த காலத்தில் ஒரு பழமொழி பார்த்துருக்கோம் அப்படின்னா, காலையில் ராஜா மாதிரி இருங்க, மதியானம் மந்திரி மாதிரி சாப்பிடுங்க, இரவில் பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடுங்க. ஏன்னா வயிற்றை கம்மியாக சாப்பிடுங்க, வயிற்றில் இருக்க பொருள் எல்லாம் சீக்கிரம் எம்டி ஆகிடும், நல்லா தூங்குங்க. ஸோ அதிகாலையில் சீக்கிரம் எந்திரிப்பீங்கன்னாங்க. இப்போ எல்லாமே உல்ட்டா ஆகிடுச்சு. நைட்டு நிறைய சாப்பிட்டுட்டு நம்ம ஜாலியாக படுக்கிறோம். காலையில் அதிகாலையில் எழுந்திரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவங்களோட டெய்லி ரொட்டீன் எல்லாமே அஃபெக்ட் ஆகிடுது. அதனால் எங்கே ஆரம்பிக்குது, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் வாயில் புண்ணு வருது. வாயில் புண்ணு, இது அப்படி ஒரு விட்டமின்ஸ். இப்போல்லாம் நம்ம ஓவர் த கவுண்டர் இந்தியாவில் ரொம்ப காமனாக இருக்கிறதுனால மருந்து கடையில் போய் நம்ம என்ன கேட்குறோம், வாயில் புண்ணு வந்திருக்குங்க, அவங்க ஒரு பி காம்ப்ளெக்ஸ் ஒரு விட்டமின்ஸ் கொடுத்தோன்னே ஒரு 2 நாளில் சாப்பிட்டோன்னே சரியாக போயிடுது. அடுத்த 2-3 நாள் கழித்து வயிறு எரிச்சல், இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு வயிறு எரிச்சல் வரும். அதுவும் நம்ம ஓவர் த கவுண்டர் தான். ஏன்னா டாக்டருங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க அப்போல்லாம். அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஃபார்மசி மட்டும்தான். ஏன்னா டாக்டரை பார்க்கணுன்னா டோக்கன் போடணும், டாக்டரை போய் பார்க்கணும், க்யூவில் நிற்கணும், இதெல்லாம் பெரிய வேலையாயிடுச்சு. போகணும் டாக்டரை பார்க்கறதுக்கு, அதுக்கு டைம் இல்லை. இது என்ன, சிம்பிளாக மருந்து கடையில் போயப்பா வயிறு எரியுது, ஒரு மாத்திரை கொடுங்க. அவங்களும் ரொம்ப சிம்பிளாக பல டாக்டர்ஸ் எழுதுகிற ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு அவங்களே டாக்டர் ஆகிடுவாங்க. டாக்டர்ஸ் என்ன நினச்சி எழுதுகிறாங்கன்னே தெரியாமல் இதுதான் அந்த டாக்டர் யூஸ்வலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 மருந்து கொடுத்துருவாங்க. இவங்களும் அதை வாங்கிட்டு போய் சாப்பிட்டு இந்த அல்சரை பற்றி அது 2 நாளில் கொஞ்சம் சிம்டம் செட்டில் ஆகிடும். அதுக்குள்ளே வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அப்பா காரமாக சாப்பிடாத, கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோ, இளநீ சேர்த்துக்கோ, அப்படி இப்படின்ற போது 2 நாளில் இந்த சிம்டம் சரியாயிடும். அம்மாவும் மறந்துடுவாங்க, பெரியவங்களும் மறந்துடுவாங்க, காலேஜ் போகிறவங்களும் இதை பற்றி மறந்துடுவாங்க. திரும்ப ஒரு மாதம் கழித்து திரும்பி ஆரம்பிக்கும் இதே சைக்கிள். ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கணும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் மருந்து எழுதுறதுக்கு முன்னாடி அவங்களோட லைஃப் ஸ்டைலை கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எழுதி கொடுத்தா நம்ம தேவையில்லாத மருந்துகளை நிறுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு பலசரக்கு கடை மாதிரி ஆகிடும். எப்படி அப்படின்னா, வாய்ப்புண்ணா இதை சாப்பிடுப்பா, வயிற்றில் புண்ணா இதை சாப்பிடுப்பா, மோஷன் சரியாக போலையா இதை சாப்பிடுப்பான்னு லிஸ்ட்டு தான் பெருசாகுமே ஒழிய தீராத நோய்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதை தீர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் நம்மளை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அந்த செல்ஃப் சுய பரிசோதனை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேரத்துக்கு தூங்குகிறோமா, 6 மணி நேரம் தூங்குகிறோமா, கண் எரிச்சல் இல்லாமல் தூங்குகிறோமா, விடிகாலையில் எழுந்திரிக்க நம்மளால் முடியுதா, காலை கடனை கழித்தவுடன் நமக்கு பசி எடுக்குதா, நேரத்துக்கு சாப்பிட முடியுதா, இது எல்லாமே ஒரு சைக்கிளாக இருந்தால் நம்ம நல்லா இருக்கோன்னு அர்த்தம். ஹெல்த் இருந்தால் வெல்த் வந்துடும்ப்பா. ஆனால் நம்ம வெல்த்தை தேடி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஹெல்த்து நம்ம கையை விட்டு போயிடும்ப்பா. இதை மட்டும் கொஞ்சம் மறக்காமல் எல்லோரும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர்களே, இந்த விஷயம் டாக்டர் சொன்னது எனக்கு வந்து ஒருத்தர் உட்கார வச்சு என்னை நீதி கதை ஒன்று சொன்ன மாதிரி அவ்வளோ அழகாக எடுத்து சொன்னாங்க. இது மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் கூட உங்கள் மனசில் ஏறலை அப்படின்னால் நிச்சயமாக உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் வந்து வீணடிக்கப்படும். அதனால் உங்களுக்காக இல்லைனாலும் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிச்சயமாக டாக்டர் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒன்றுமே எதையுமே அவங்க காம்ப்ளிகேட்டடான விஷயம் சொல்லவே இல்லை. இயல்பாக தினப்படி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் அவங்க வந்துட்டு சரியான பகுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிடாதன்னு சொல்லலை. இப்போ கூட நான் கவனிச்சிக்கிட்டே இருந்தேன். அவங்க சொல்லும்போது அந்த பிரெட்டு சீஸ் சாப்பிடாதீங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து அது சாப்பிடாதுன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு பதில் என்ன செய்யுங்க, ஹை ஃபேட்டை அந்த நேரத்தில் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நேயர்களே நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி விளையாடணும் அப்படின்னா மொபைலை மட்டும் கொடுத்து விளையாட வேண்டாம், ஓடி விளையாடு பாப்பான்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க இல்லையா. குழந்தைங்களை கொஞ்சம் ஓட விடுங்க, விளையாட சொல்லுங்கள். மேடம், இப்போ நம்ம பேக் டு ஸ்கொயர் ஒன், இப்போ நம்மளுடைய அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த இயல்பாக இப்போ எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நெஞ்செரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் காலத்தில் இந்த நெஞ்செரிச்சல்னா எங்களுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. நெஞ்செரிச்சல்னா என்ன மேடம்? இப்போ பார்த்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல் அப்படின்னா என்னென்னா, வயிற்றில் இருக்க சாப்பாடு கண்டென்ட் வந்து உணவு குழாய் மேலே படும்போது நம்ம என்ன சொன்னோம், வயிற்றுக்குள்ளே அமிலம் சுரக்குதுன்னு சொன்னோம். இந்த அமிலமும் சாப்பாடும் கலந்து இருக்கும் போது தான் ஃபுட்டு டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. இது எழும்பி உணவு குழாயில் மேலே படும்போது எரிச்சல் வருது. உணவு குழாய் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தடுப்பு சுவர், கீழே ஒரு தடுப்பு சுவர் இருக்குது. அப்பர் ஈசோஃபேஜியல் ஸ்ஃபிங்க்டர், லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்ஃபிங்க்டர். அப்பர் ஈசோஃபேஜியல் ஸ்ஃபிங்க்டரோட வேலை என்னென்னா, நம்ம வாய்க்குள்ளேருந்து மூச்சு குழாயும் கீழே போகுது, உணவு குழாயும் போகுது. சாப்பிட்ற சாப்பாடு தப்பி தவறி கூட உணவு குழாயில் போயிட்டால் நம்ம உயிர் போயிடும். இதை தடுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ண போகுது. தேவையானப்போ திறந்து சாப்பாடை மட்டும் உள்வாங்கி முடிக்கும். இந்த லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்ஃபிங்க்டர் என்ன பண்ணுதுன்னா, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்க சாப்பாடு நம்ம ஒரு டியூப் கீழே நம்ம பார்த்துருப்போம், ஒரு பேக் மாதிரி பால் மாதிரி இருக்க போகுது. இந்த சாப்பாடு நம்ம குனிஞ்சா நிமிந்தா என்ன ஆகும், பால்லேருந்து எப்படி எந்த பக்கம் வேணால் எஸ்கேப் ஆக பார்க்குமோ அதே மாதிரி தான் அதுவும் எஸ்கேப் ஆக பார்க்கும். அப்போது வயிற்றுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை வந்து உணவு குழாய்க்குள்ளே வராமல் தடுக்கக்கூடிய ஆள் தான் இந்த லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்ஃபிங்க்டர். இது சில சமயம் நார்மலாகவே டிரான்சியண்ட்டாக கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகி சாப்பாடோ எச்சோ வரும்போது எடுத்துக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் 3/4 நேரம் அது க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். இது ஓப்பன் அப் ஆகும்போது நம்ம குனிஞ்சு நின்று சாப்பிட்ட உடனே வேலை செய்யும் போது இந்த மேலே எழும்பி வர அமிலங்கள் பிரச்சனைக்குரியவரை தான் நெஞ்சு எரிச்சல் ஆரம்பிக்க போகுது. அடுத்தது நம்ம நேரம் தவறி சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே திறந்த ஆசிட் எதுவுமே வந்து நியூட்ரலைஸ் ஆகாமல் இருக்கும்போது இந்த ஆசிட் எழும்பி வந்தாலும் நமக்கு பிரச்சனை ஆகும்போது, அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, சாப்பிட்டவுடன் உண்டவனுக்கு தொண்டனுக்கும் கொஞ்ச நேரம் மயக்கம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட அவங்க எப்படி சாஞ்சு தான் படுக்க சொன்னாங்க, தரையில் சமமாக படுக்க சொல்லலை. அந்த காலத்துலலாம் வீட்டில் பார்த்திங்கன்னா முற்றம்னு சொல்லுவோம், அங்கே கண்டிப்பாக ஒரு ஈஸி சேர் இருக்கும். எல்லாருமே சாப்பிட்டோன்னே ஒரு 10 நிமிஷம் சாஞ்சு அதில் உட்காருவாங்க. எதுக்கு அப்படின்னா, உண்டவனுக்கு தொண்டனுக்கும் மயக்கங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் தூங்கினாலும் அந்த உணவு குழாயில் இருக்க சாப்பாடெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்து நார்மலாக செய்யும் போது ஒரு பெரிய பிரச்சனை இருக்காதுங்கிறதுக்காக நம்ம செஞ்சோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்,
ஒன்று சாப்பிட்ட உடனே தான் அப்போ தான் முக்கியமாக நம்ம கீழே குனிஞ்சு எல்லா பொருளையும் எடுப்போம். அந்த கீழே குனிஞ்சு பொருள் எடுக்கும் போது நம்ம என்ன சொன்னோம், அந்த ப்ரெஷரில் எல்லாம் வெளியில் வந்துடும். அடுத்து நேரம் தவறி சாப்பிடும்போது இந்த ஆசிட் எல்லாம் மேலே எலும்பி வர்றதுனாலும் GERD, கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு. இது 2 டைப் இருக்குது, எரோசிவ் டைப், நான் எரோசிவ் டைப். எரோசிவ் டைப்னால் என்னென்னா உணவு குழாய் ரொம்ப புண்ணாக்கிடும். நான் எரோசிவ் டைப்னால் எண்டாஸ்கோபி பண்ணி பார்த்தா கூட அந்த புண்ணு தெரியாது, ஆனால் அந்த மனுஷனால் மட்டும் அந்த எரிச்சலை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணோம், அந்த ஆசிட் செக்ரீஷனை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லி மாத்திரை கொடுத்தோம்னாலே செட்டில் ஆகிடும். உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் இல்லாமல் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் தூக்கமும் நேரத்திற்கு கண்டிப்பாக போய் தூங்க ஆரம்பிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 11லேருந்து 4 மணி வரைக்கும் நம்ம தூக்கம் கரெக்டாக இருந்தாலே நம்ம நிறைய நோயிலிருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். டாக்டர், இது நீங்கள் சொல்கிறது இன்றைய காலகட்டத்தில் பல பேர் இது ஃபாலோ பண்ணுறது இல்லைன்றது ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருந்தாலும் இதை நம்மளுடைய வெஸ்டர்ன் கல்ச்சரை நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணும் நீங்கள் சொல்கிறீங்க, லஞ்ச் அப்புறம் சாப்பிட்ணுன்றீங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த பிரஞ்சுன்னு ஆக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரியான ப்ராக்டிக்கலான டிஃபிகல்ட்டிஸ் வரும்போது நம்மளுடைய வயிற்று பகுதியை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 70 பிடிக்குதோ இல்லையோ நமக்கு வே ஆஃப் லைஃப் ஆகிடுச்சு. அது கண்டிப்பாக 70% ஆஃப் ஐடி பீப்புளோட செக்டார்ஸ் ஒர்க் பேஸ் யூஎஸ் பேஸ்ட், யூகே பேஸ்ட், ஆஸ்திரேலியன் பேஸ்ட். ஸோ அவங்க டைமிங் ஆஃப் ஒர்க்கே ஆஃப்டர்நூன் தான் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டோ செகண்ட் ஷிஃப்ட்டோ இவங்கெல்லாம் வீட்டுக்கு வரத்துக்கு நிறைய நேரம் ஆகுது. நிறைய பர்சன்ஸ் நைட் ஷிஃப்ட்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் இப்போ நைட் ஷிஃப்ட் பர்சன் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அவங்க வேலைக்கு கிளம்புறதே ஒரு 6 மணிக்கு கிளம்பி 8 மணிக்கு போய் செக்இன் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட வேலை, அவங்களோட காலை சாப்பாடே அவங்களுக்கு இல்லைன்ற மாதிரி இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 12 o'clock அவங்க ஆஃபீஸில் இவங்கெல்லாம் தூங்கிடக்கூடாது இல்லையா? ஸோ தே வாண்ட் டு மேக் தெம் அலைவ். ஸோ ரொம்ப ப்ரிப்பரேட்டிவாக ஒர்க் பண்ணவங்க கண்டிப்பாக ஒரு டீ காஃபி, அவங்களோட 24/7 அவங்களோட கேன்டீன் திறந்துருக்கும். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம சரியாக காலையிலேருந்து சரியாக சாப்பிடல, வேலைக்கும் வந்தாச்சு, எப்படியும் நம்ம ராத்திரி பூரா முடிச்சுட்டு தான் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு அப்போ போய் தான் நம்ம பிரியாணியை சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் பிரியாணி சாப்பிட்டா இன்றைக்கி நைட்டு பூரா என்னால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும். பட் அது பண்ண போகிற பிரச்சனைகள்லாம் அவங்க மறந்து போயிடுறாங்க. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், இரவு 11 மணிலேருந்து காலை 4 மணி வரைக்கும் நம்ம உடல் நம்மளோட சுய பரிசோதனை செய்து நம்மளை சீர்படுத்தி கொள்ளக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த ஃபுட்டை உள்ளார அனுப்பும் போது ஜீரணம் சரியாக நடக்க போகிறது கிடையாது. ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்? நைட் டியூட்டியில் இருக்காங்க, மேடம் நான் நைட் டியூட்டி தான் பார்க்கணும், எனக்கு வேறு வழியே இல்லை, பட் இதை நீங்கள் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் நைட் டியூட்டி முடித்து காலையில் ஒரு 4:30க்கு உங்கள் டியூட்டி முடித்து வீட்டுக்கு போக போகிறீங்க. நீங்கள் 6 o'clock போகும்போது என்ன பண்ணுங்கள், உங்கள் ஆஃபீஸை விட்டு கிளம்பும் போது அந்த 6 o'clock அந்த ஒரு தோசையை சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு எப்படி நீங்கள் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க, பேக் ஒரு பக்கம், செருப்பு ஒரு பக்கம், பெட் ஒரு தேடி நம்ம போய் படுத்து தூங்க போகிறோம். அதில் என்ன பண்ணிடுறீங்கன்னா, முக்கால்வாசி பேர் கமுந்தடிச்சு படுத்துறீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு கழிச்சு படுங்க. ஸோ டோன்ட் ப்ரெஸ் யுவர் அப்டமன். ஸோ அந்த காலையில் அசந்து தூங்கும் போது தான் நிறைய பேர் குப்புறப்படுத்து தூங்கிடுவோம் நம்மளை அறியாமல். ஸோ ஒரு கழிச்சு படுங்க. ஸோ காலையில் டிஃபன் சாப்பிட்டு நீங்கள் வீட்டில் உங்கள் கேபில் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே 1.5 மணி நேரம் ஆகிடும். ஸோ 7:30க்கே வீட்டுக்கு போய் காஃபி டீ எதுவும் நல்ல பிள்ளையாக குடிக்காமல் தண்ணி குடிச்சிட்டு படுத்துருங்க. ஏன்னா டிஃபனை நீங்கள் முடிச்சிட்டாச்சு. ஸோ அரௌண்ட் 2 o'clock எப்படியும் உங்களுக்கு ஒரு முழிப்பு தட்டும். எழுந்து நிம்மதியாக குளிச்சுட்டு நேராக லஞ்சுக்கு போயிடுங்க. இந்த லஞ்சுக்கு போனதுக்கப்புறம் தான் உங்கள் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க சில பல வேலைகள், உங்கள் கடைக்கு போகிற வேலை, இதையெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ஆஃபீஸ் கிளம்பும் போது கையில் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு 9 o'clock உங்கள் டின்னரை நல்லா ஃபுல்லாகவே சாப்பிட்ருங்க. ஏன்னா நம்ம திரும்பவும் நம்ம சொன்ன மாதிரி இந்த 11 to 3 முடிஞ்ச வரைக்கும் இடைவெளி கொடுக்க பார்ப்போம். மேடம் பசிக்குமே, எனக்கு தூக்கம் வந்துடுமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு வழியே இல்லைன்னா குட்டி குட்டியாக பிஸ்கெட்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ சாப்பிடுங்க. இல்லை மேடம் நைட் எனக்கு ஃப்ரூட் சாப்பிட்டா அசிடிட்டி வந்துடும். சார் ஃப்ரூட் சாப்பிட்றதுனால அசிடிட்டி வரல சார், நேரம் தவறி சாப்பிட்டதுனால தான் அசிடிட்டி வந்தது. ஸோ தாராளமாக கொஞ்சம் எடுத்துக்கலாம். இல்லையா கொஞ்சம் மிதமான சுடு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போய் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடித்து யூ கேன் ஒர்க் வெரி வெல். உங்களோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அடுத்து இந்த நைட்டில் வேலை பார்க்குறவங்களோட பெரிய கஷ்டம் கான்ஸ்டிபேஷன். ஏன்னா அவங்களால சீரான அதனால் உங்கள் டயட்டில் முடிஞ்ச வரைக்கும் பழங்களும் காய்கறிகளும் எடுத்துக்கணும்.
நம்ம ஃபுட் பிரமிட் அப்படின்னு நம்ம நிறைய சில ஹோட்டல்லலாம் இப்போ வச்சுருக்காங்க. ஃபுட் பிரமிட் எப்படி இருக்குன்னா, கீழே இருக்கிறதெல்லாம் பழமும் காய்கறியுமா இருக்கும். அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி பதங்கள் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஃபேட் இருக்கும். நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உங்களோட இதை வந்து நீங்கள் பிரிச்சுக்கணும். புரோதம் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கணும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மீன் கறி, மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி எல்லாமே சாப்பிட்டாங்க. அவங்க புரோதம் தான் சாப்பிட்டாங்க, அரிசி சாப்பாடு இல்லை. ஸோ அவங்களால விடிய விடிய வேலை செஞ்சு முடிஞ்சுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஸ்டைலாக ரீஃபைன் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம். அப்போ நம்ம பழைய மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள், அதுலேயும் மில்லட்ஸ், இதெல்லாம் ஒரு ஜீரணம் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதனால் அவங்க கஷ்டப்பட்டு உடல் உழைத்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வயல் வேலையில் செஞ்சாங்க. இப்போ இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுறோம், மில்லட்ஸ்க்கு மாறுறோம். மில்லட்ஸ்க்கு மாறுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் டாக்டரோட அறிவுரைப்படி உங்கள் மில்லட்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி மில்லட்ஸ் எடுத்துட்டிங்கனாலும் உங்கள் ஜீரண மண்டலம் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துரும். ஆல்டர்னேட் டேஸ் எடுக்கும்போது தப்பிச்சுக்குவோம். ஏன்னா நம்ம யாருமே உடல் உழைப்பு இல்லை, அறிவு உழைப்பு தான் நிறைய இருக்குது. பிரெயினை யூஸ் பண்ணுற அளவு நம்ம உடலை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால் இதையும் நம்ம இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சீராக வாழ்கிறதுக்கான வழிகள் ஈஸியாக இருக்கும். நன்றி டாக்டர், ரொம்ப அழகாக அதை எளிமையாக எடுத்து சொன்னீங்க. இப்போது என்னுடைய பாட்டி காலத்திலலாம் சொல்லுவாங்க, 2 விஷயங்கள் சொல்லுவாங்க, அதை கிளாரிஃபை பண்ணணும். ஒன்று வந்து வாயில் புண்ணு வருது, அது வந்து வயிற்றில் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வாயில் புண்ணு வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாயில் துர்நாற்றம் வந்தாலும் வயிற்றில் வந்துட்டு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது உண்மையா இல்லை வந்து எதனால் அந்த மாதிரி இந்த 2 விஷயங்களும் நடக்குது? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், அழகான வயிற்றுக்குள்ளே அமிலம் சுரக்கிறது. அந்த அமிலம் வந்து சாப்பாட்டில் வர பாக்டீரியாவை அழிக்குது. ஸோ நம்ம சீராக சாப்பிடல அப்படின்னாலும் அந்த அமிலம் சுரந்து கொண்டே தான் இருக்கும். சாப்பாடு நேரத்துக்கு வந்து அது நியூட்ரலைஸ் ஆகிடும், இல்லைன்னா ஆகாது. சரி, இந்த அமிலம் அப்புறம் என்ன தான் பண்ண போகுது, அது என்ன பண்ண போகுது, உணவு குழாய் எரிச்சலோ, வயிறு எரிச்சலோ, இல்லை சிறுங்குடல் ஆரம்பத்தில் இருக்க டியோடினல் எரிச்சலோ கொண்டு வரும். அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா வயிறு வலி, தீராத வயிறு வலி, அல்சர்னால் இறந்து போனவங்கன்னு பார்த்திங்கன்னா 1980க்கு முன்னாடி அத்தனை பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக 2-3 சர்ஜரியாக இதாக இருக்கும். அல்சர்னால சர்ஜரிப்பா, அப்போல்லாம் அல்சர்னாலே பயம் மக்களுக்கு. ஆனால் ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார்ஸ், இந்த நம்ம ஒமிப்ரசோல், பேண்டப்ரசோல் இந்த மாத்திரைகள்லாம் வந்ததுக்கப்புறம் அமிலம் செக்ரேட் ஆகிறத குறைக்கிறதுனால இது எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வயிற்றுக்குள்ளே புண்ணு வந்துருச்சு அப்படின்னா இயர்லியஸ்ட் சிம்டம் வந்து வாயில் புண்ணு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எக்ஸாம் எழுதுகிற அத்தனை குழந்தைங்களுக்கும் வாயில் கண்டிப்பாக புண்ணு வந்துடுது. ஏன்னா அவங்க டென்ஷனாகி அவங்க ஆசிட் செக்ரேட் ஆகிறதுக்கு வாயில் புண்ணு வருது. அடுத்தது, இந்த நாள்பட்ட வயிறு புண்ணு இருக்கும்போது தேவையில்லாத பாக்டீரியாலாம் நம்ம வயிற்றுக்குள்ளே தேவையான பாக்டீரியா இருக்குது, தேவையில்லாத பாக்டீரியா இருக்குது. நம்ம ஆசிட் சுரந்துக்கிட்டே இருக்குது. நியூட்ரலைஸ் பண்ண ஃபுட்டு வராதப்போ இட் கிராசஸ் த ஏரியாஸ். அப்போ என்ன ஆகும், நல்ல பாக்டீரியாவும் இறந்து போய் அப்நார்மல் பாக்டீரியா அதிகமாக உற்பத்தி ஆகும்போது ஹாலிடோசிஸ் என்ற வாய் துர்நாற்றம் இருக்கிறது. இது நம்ம சீராக தூங்கி நேரத்திற்கு சாப்பிட்டு இருந்தால் இந்த துர்நாற்றம் மறைந்துவிடும். இது தெரியாமல் இதுக்கு என்னென்னவோ நம்ம செஞ்சு இன்னும் கஷ்டப்படுறோம். இந்த வாய் புண்ணு அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்ஷனாக வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் வாயில் வர்ற புண்ணு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்வோம்னா பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி. தேவையான பழங்கள் சாப்பிடாதனால வாயில் ஈஸியாக புண்ணு வருது. ஸோ எல்லா டாக்டர்ஸும் ஃபஸ்ட்டு பி காம்ப்ளெக்ஸ் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். இதை ட்ரை பண்ணி இந்த வாய்ப்புண்ணு ஆறிடுச்சு அப்படின்னா சந்தோஷம். வாய்ப்புண்ணு இந்த பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரைக்கு செட்டில் ஆகலை அப்படின்னா வயிற்றுலேயும் நிறைய புண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வயிற்றில் புண்ணு இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆசிட் செக்ரீஷன்ஸ் கொடுத்து நம்ம அதையும் நியூட்ரலைஸ் பண்ண மருந்து கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த வாய்ப்புண்ணும் வயிற்று புண்ணும் மாறும். ஸோ வாயில் புண்ணு வந்தால் வயிற்றில் புண்ணு இருப்பதற்கான அறிகுறி நம்ம பாட்டி தாத்தா சொன்னது உண்மைதான். துர்நாற்றமும் இதனால் ஏற்படுங்கிறது உண்மைதான். நன்றி டாக்டர். இப்போது வயிற்று வலி அப்படிங்கிறது ரொம்ப எல்லார்கிட்டேயுமே அப்பப்போ சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, எனக்கு வயிற்று வலிக்குது, என்னன்னே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வயிற்று வலிக்கான காரணங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கிறேன். வயிற்று வலிக்கான காரணங்கள் என்னென்ன, இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு எதனாலெல்லாம் வயிற்று வலி வரும்?
சாதாரணமாக வயிறு வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறுங்கிறது ஒரு பெரிய அரங்கம் மாதிரி. அதை நாங்கள் 9 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருப்போம். வலது பக்கம், இடது பக்கம், நடுப்பக்கம், சென்ட்ரல், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு சில ஆர்கன்ஸ் இருக்குது. அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த இடத்துல பெயின் இருக்குது. காமனாக வயிற்று வலின்னு சொல்கிறது எப்போ தெரியுமா சொல்லுவோம்? சரியாக சாப்பிடாம ஆசிட் செக்ரேஷன் அதிகமாகி வயிற்றில் புண்ணு வரும்போது தான் காமனாக வர்ற வயிற்று வலி. எனக்கு வயிறு வலிக்குதுப்பா, எனக்கு இன்றைக்கி சாப்பிட பிடிக்கலப்பா. உடனே வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் தயிர் சாதமாவது சாப்பிட்டுக்கோப்பா, அந்த வயிறு வலி குறையும். இந்த தயிர் சாதம் சாப்பிடும்போது என்ன ஆகுது? பிளாண்ட் டயட் உள்ளார போகும்போது ஆசிட் செக்ரேஷன்ஸ் குறைஞ்சி அந்த வயிறு வலி கொஞ்சம் சரியாகுது. அடுத்து வயிறு வலின்னு பார்த்தோம்னா நம்ம பித்தப்பை கற்கள். இந்த பித்தப்பை கற்கள் எல்லாத்துக்கும் வயிற்று வலி தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. கற்கள் எல்லாருக்குமே இருக்கும். சில பேருக்கு வயிறு வலி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது நம்ம கடையில் போய் சாப்பிட்டு வரும்போது ஆக்சுவலாக அவங்க நம்ம போன உடனே செய்ய போகிறதில்ல. அவங்க காலையிலே செஞ்சு வச்சுருப்பாங்க. நமக்கு சூடு பண்ணி நமக்கு சூடாக டேபிளில் சர்வ் பண்ண போகிறாங்க. நம்ம என்ன நினச்சிக்குவோம்? நமக்காகவே செஞ்ச மாதிரி ரொம்ப சுட சுட இருக்குது, வீட்டில் நம்ம ஒய்ஃப் இப்படியெல்லாம் செஞ்சு தரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே திவ்யமாக சாப்பிட்றோம். ஆக்சுவலாக நம்ம ஒய்ஃப் செஞ்சு தர்றது ரொம்ப சூப்பருங்க, அது கஞ்சோ கூட நிம்மதிங்க. ஆனால் நம்ம அதை ரொம்ப ரொம்ப சுவைச்சு இன்னொரு சிக்கன், இன்னொரு ஃபிஷ் அப்படின்னு நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த பொருட்களில் இருக்க பாக்டீரியாஸ் நம்ம எல்லாருமே தான் நாங்கள் சாப்பிட்றோம். எனக்கு மட்டும் ஏங்க அஃபெக்ட் ஆச்சு? நம்ம ஒவ்வொருத்தரோட உடலோட எதிர்ப்பு சக்தியை பொறுத்து நம்ம இது ஏற்பட போகுது. இந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணும்? மல்டிப்ளை ஆகும். நம்ம உடம்பு அதோட அதிபுத்திசாலி. அப்படியா, நீ வந்திருக்கியா எனக்குள்ளே, நான் உன்னை அழிச்சு பார்க்குறேன் பாருன்னு ட்ரை பண்ணி பார்க்கும். செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா தப்பிச்சிட்டோம். என்னால் முடியலப்பான்னு அது கையை விரிச்சிருச்சு அப்படின்னா வயிற்றுக்குள்ளே செக்ரேட் ஆன, நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோமே, கல்லீரல்லேருந்து நம்ம சிறுங்குடல்லேருந்து கணையத்துலேருந்து நீரெல்லாம் செக்ரேட் ஆகணும். இதெல்லாம் சரியாக அப்சர்வே ஆகாது. நார்மலாக ஒரு ஆளுக்கு 7லேருந்து 10 லிட்டரு நீர் சத்து நம்ம உடம்புக்குள்ளேயே உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தி ஆகிறது எல்லாமே பெருங்குடலுக்கு வரும்போது எல்லாமே அப்சர்வ் ஆகி மலம் கட்டியாக வெளியில் வரும். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையாக இருப்ப, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், அதுவும் அது வேலையை செய்யாமல் போகும்போது நமக்கு டயரியாவாகும், வாமிட் ஆகும், வெளியில் வரும். இப்பையும் வயிறு வலி வரும். இது எல்லாம் ரொம்ப சீராக காமனாக வர்றது. அடுத்து கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல்னாலேயும் நமக்கு வயிறு வலி வரலாம். இதெல்லாம் வயிறு சம்மந்தப்பட்ட பொருட்கள். இதுக்கு இல்லாமல் நமக்கு கீழே இருக்க கல்லீரல், மண்ணீரல், கணையம், கீழே நம்மளோட ஓவரிஸ், யூட்ரஸ், இதனாலேயும் வயிறு வலி வரலாம். அதாவது ஓவரியில் இருக்க கட்டினாலேயும் வயிறு வலி வரலாம். அப்போது இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம், அதனாலையும் வயிறு வலி வரலாம். ஸோ வயிற்றில் வலி வந்தால் வயிற்றில் ஜீரண மண்டலம் மட்டும்தான் பிரச்சனையெல்லாம் கிடையாது. சில பேர்த்துக்கு நெஞ்சு எரிச்சல், நடு நெஞ்சில் லைட்டாக ஒரு பெயின், ஹார்ட் அட்டாக்காக கூட ப்ரெசன்ட் பண்ணலாம். சுகர் இருக்க பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த பெயின் சிம்டம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட சிம்டம் ஹார்ட் அட்டாக்காக கூட ப்ரெசன்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வலது பக்கம் எப்போவும் அப்பெண்டிக்ஸ்ப்பா, அங்கே வலி வந்துட்டாலே அப்பெண்டிக்ஸ்ப்பா உனக்கு, நீ கடையில் சாப்பிட்டப்பா உனக்கு அப்பெண்டிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே காதுபட கேட்குறது ரொம்ப உண்மை. அப்பெண்டிக்ஸுங்கிறது குடல் வால்வு. அது நமக்கு இப்போ உபயோகப்படாதனால அது ரொம்ப சுருங்கி சின்னதாக இருக்குது. அந்த காலத்தில் அதுக்கு நிறைய வேலை இருந்தது, இப்போ அதுக்கு நிறைய வேலை இல்லை. ஸோ இது இன்ஃபெக்ஷன் ஆனாலோ இன்ஃப்ளமேஷன் ஆனாலோ அப்பெண்டிசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இது ரொம்ப இந்த குடல் வாழ்வு பிரச்சனையை நம்ம சீராக பார்க்கல அப்படின்னா அது குடல் வெடிக்கக்கூடிய அபாயங்கள்லாம் இருக்குது. இது வலது பக்கம் நம்ம வயிற்றில் தொடைக்கு மேலே இருக்கிற வயிறு ஏரியாவில் ரொம்ப பெயின் இருக்கும். நாங்கள் அதுக்கு பேர் ரைட் இலியாக் ஃபோசான்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வலி இருக்கும். இதனால் அந்த இடத்துல வயிறு வலி வரலாம். சில பேருக்கு நம்மளோட கணைய கேன்சர்னால வயிறு வலியோட ப்ரெசன்ட் பண்ணலாம். வயிற்றில் இருக்கும் கேன்சர்னால ப்ரெசன்ட் பண்ணலாம். மஞ்சக்காமால் வரும்போது வயிறு வலியோட ப்ரெசன்ட் பண்ணலாம். இதை விட சூப்பர் வயிறு வலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே டு டே லைஃப்பில் நம்ம யாருமே தண்ணி சரியாக குடிக்காதனால கிட்னியில் கல் ஃபார்ம் ஆகி அந்த கல் நகர்ந்து வரும்போது வரும் பாருங்க ஒரு வயிறு வலி. உலகத்தில் இப்படி ஒரு வயிறு வலியை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. துடிச்சு போயிடுவோம். எல்லாம் அந்த கல் இறங்குற வரைக்கும் தான். கல் இறங்கி போனோடனே வலி மறந்து போயிடுவோம். நம்மளும் இதை மறந்துடுவோம், தண்ணி குடிக்கிறதையும் மறந்துடுவோம். ஸோ வயிறு வலிங்கிறது வயிற்றில் இருக்கும் அனைத்து சாமான்களினாலும் வயிறு வலி வரலாம். ஜீரண மண்டலத்தினால மட்டும் வயிறு வலி ப்ரெசன்ட் பண்ண போகிறதில்ல. இரத்த குழாய் வீக்கம், அயோட்டிக் டிசெக்ஷன், அதில் கூட வயிறு வலி வரலாம். ஸோ வயிறு வலிங்கிறது சாதாரணமாக எடுத்துக்காமல் 24 ஹவர்ஸில் உங்கள் வயிறு வலி சீராயிடுச்சுன்னா ரொம்பவே சந்தோஷங்க.
வயிறு வலி அதுக்கப்புறமும் குறையலைன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க டாக்டரை கண்டிப்பாக போய் பாருங்கள். அவங்க சின்னதாக ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. தேவைன்னா உங்களை ஒரு ஸ்கேன் எடுத்து, இப்போல்லாம் வசதிகள் அதிகமாகிடுச்சு. நான்லாம் படிக்கிற காலத்தில் ஒரு ஸ்கேன் எடுக்கணுன்னா எங்கள் சீஃப் டாக்டர்கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கணும். ஸ்கேன் அப்போ கிடைக்கிறதே கஷ்டம். இப்போ எல்லாருக்கும் ஈஸியாக அவைலபிள். நீங்களே போய் ஒரு ஸ்கேன் சென்டர்லேயே நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டோடு தான் எங்களை வந்து பார்க்குறீங்க. ஸோ அது எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கும் பைசா விரயமாகுது, எங்களுக்கும் தேவையில்லாத டெஸ்ட் ஆகுது. அதனால் கண்டிப்பாக ஒரு டாக்டர் அன்றைக்கி வேணும்னா டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இதை எப்படி தீர்க்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ வயிறு வலின்னு நினச்சா இத்தனை பொருட்களாலேயும் வயிறு வலி வருங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த பித்தப்பை கற்கள்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த பித்தப்பை கற்களுக்கு பெரும்பாலும் நம்ம கேள்விப்பட்ட மட்டும் பார்த்திங்கன்னா அது வெறும் ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி தான் வந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் இப்போ கூட ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணுமா, இல்லை மாற்று ரகமாக வேறு ஏதாவது ஒன்று வந்திருக்குங்களா? பித்த கற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பிளாடர் ஸ்டோன்ஸ். நம்ம பித்த நீர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் பித்தப்பைங்க. பித்தப்பையில் பித்த நீர் சுரக்கிறதே இல்லை. கல்லீரலிருந்து சுரக்கும் நீர் அதில் அங்கே வந்து ஸ்டோரேஜ் ஆகி அந்த வாட்டர் டேங்க்கில் உட்காண்ட்ருக்கு. சாப்பாடு வந்து சிறுங்குடலை தொட்டு பார்த்த உடனே நான் வந்துட்டேன் உள்ளே நையான்னு அதை கத்தும் போது இந்த பித்த நீர் வெளியில் வந்து அதை ஜீரணிக்க ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இதில் என்ன ஆகுனா, இந்த ஸ்டோரேஜாக இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் இருக்கும்போது தான் அந்த பித்த நீர் நீராக இருக்கும். கொலஸ்ட்ரால், ஃபாஸ்ஃபோலிபிட்ஸ் இது எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கொலஸ்ட்ரால் லெவலும் இந்த பைல் ஆசிட்ஸ் லெவலும் சீராக அந்த ரேஷியோவில் மெயின்டைன் ஆகும்போது ஃபஸ்ட்டு படிவங்கள் நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம் ஓரமாக நம்ம சரியாக கழுவி விடாமல் அப்படியே ஒரு அழுக்கு படிவம் வரும், அதுக்கு மேலே அடுத்த படிவம் வரும். அந்த மாதிரி பித்தப்பைக்குள்ளேயும் படிவங்களாக ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் கால் பிளாடர் ஸ்லட்ஜும்போ. இந்த ஸ்லட்ஜு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி உருண்டையாக கற்கள் ஃபார்ம் ஆகும்போது கற்கள். ஸோ எல்லா கற்களுக்கும் சர்ஜரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. கற்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் 100 பேருக்கு 90% ஆஃப் பீப்புளுக்கு கற்கள் இருந்தாலும் அதில் ஒரு 10% ஆஃப் பீப்புளுக்கு தான் வலி வரப்போகுது. ஸோ இந்த அல்ட்ராசவுண்ட் நம்ம எப்படியும் ஒரு மாஸ்டர் செக்கப்பில் பண்ணி சின்ன கற்களாக 5 மில்லிமீட்டர் சைஸ்க்கு கீழே இருக்கும்போது உங்களோட குடல் நிபுணரை அணுகி அந்த கற்களை கரைப்பதற்கான மாத்திரைகள் உட்கொள்ள முடியும். சரி, கற்களுக்கு யாருக்கு ரொம்ப காமனாக இருக்கும்? முதல்லலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் பெண்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக காமனாக இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க ப்ரொஜெஸ்டோன் ஹார்மோன்ஸ் இந்த இம்பேலன்ஸ்னாலையும் கற்கள் ஃபார்ம் ஆகுது. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆண்களுக்கு கற்கள் நிறைய இருக்குது. ஏன்னா அவுட் சைட் ஃபுட்டு, நிறைய வெளி ஃபுட்டு, எதையும் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, தூக்கமின்மை, இதனாலையும் கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டைலை நம்ம பாடி பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோட்டீன் ஃபுட்டு தேவையான அளவோட எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுனாலையும் உங்களுக்கு இந்த ஸ்டோன் ஃபார்மேஷன்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கலாம். சரி, இந்த ஸ்டோன் வந்துருச்சு என்னங்க பண்ணுறது அப்படின்னிங்கன்னா, யூஸ்வலாக இந்த ஸ்டோன் ஏசிம்டமேட்டிக் கால் ஸ்டோன்ஸாக இருக்கும். அப்படின்னா என்னென்ன பெருசாக பிரச்சனை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் வலின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கல்லை கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. வலி வராத வரைக்கும் இந்த கற்களை பற்றி நம்ம கவலையே பட வேணாம். வலின்னு வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் நாங்கள் பில்லரி பெயின்னு. ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு ஷார்ட் பெயின் இருந்து சரியாக போயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே ஒரு 2 மணி நேரம் இருக்கும், சரியாக போயிடும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வலி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பித்தப்பையை வைத்துக்கிறது நல்லதில்லை. ஏன்னா அப்போ அந்த கற்களை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகிடும். சரி, பித்தப்பையை எடுத்துட்டதுனால எனக்கு ஒரு உறுப்பே போயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம தான் ஏற்கனவே சொன்னோமே, நாங்கள் ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன் தான். இல்லைங்க, எனக்கு பித்தப்பை எடுத்ததுலேருந்து ஜீரணமே ஆகிறது இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் உண்டு. ஆனால் அவங்களோட ஃபுட் ஹேபிட்டஸ் தான் நம்ம பார்க்கணும், எப்படி அவங்கள சீர் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ கொழுப்பு மிகுந்த பொருட்களை கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டாங்கனாலே அவங்க சரியாயிடுவாங்க. நம்ம என்ன சொன்னோம், இந்த கொழுப்பை ஜீரணிக்கக்கூடிய பொருள் பித்த நீர், அது கல்லீரலேருந்து சுரந்து அங்கே உட்காண்ட்ருக்கு, ஜீரணம் ஆகும்போது வெளியில் வரப்போகுது. நம்ம இது சரியாக இல்லாதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ இதையெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஒரு வாக்கிங், நேரத்துக்கு சாப்பிட்றதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம தப்பிச்சிருவோம். இதையும் தாண்டி வந்து கற்கள் வந்து பெயின் வந்தால் தான் நம்ம ஸ்டோனை பற்றி, சர்ஜரியை பற்றி யோசிக்கணும். பெயின்லெஸ்ஸாக இருக்கும்போது நம்ம இந்த கற்களை கரைக்கக்கூடிய வகையில், அதாவது 5லேருந்து 6 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கிற கல்லை தாங்க கரைக்க முடியும். நான் நிறைய பேஷண்ட் சொல்கிறத கேட்டிருக்கேன். மேடம், எங்கள் நாட்டு வைத்தியர் ஒரு மருந்து கொடுப்பாரு, கொடுத்துட்டா கல் காணா போயிடும். சார், கண்டிப்பாக அப்படியெல்லாம் ஆகாதுங்க சார், அதை மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க.
அதாவது அந்த இன்ஃப்ளமேஷன் வேணால் செட்டில் ஆகும் ஒழிய கல் அங்கேயே தான் உட்காண்ட்ருக்கும். ஸோ கல்லோட சைஸு 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் சைஸுக்கெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம நல்ல பிள்ளையா டாக்டர் அணுகி, சார் நான் சர்ஜரி பண்ணிக்கணுமான்னு கேட்டு பண்ணிக்கணும். சரிங்க, இதை பண்ணிக்கலன்னா என்னங்க பிரச்சனை வரும்? மஞ்சக்காமால வரலாங்க. இந்த கல் வழியில் அடைச்சிக்கும் போது நமக்கு மஞ்சக்காமாலை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இந்த மஞ்சக்காமாலை வந்துருச்சுன்னா அது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஆகிடும். மஞ்சக்காமாலை ஒரு பக்கம் பயம், சர்ஜரி ஒரு பக்கம் பயம். இதை தவிர்ப்பதற்கு நம்ம கற்கள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சீரான உடல் உழைப்பு, சீரான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம். இப்போ அடுத்து இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு என்னன்னு பார்த்தோம்னா நம்ம லிவர். இந்த லிவரில் பெரும்பாலும் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அதில் கீழே குட்டியாக ஃபேட்டி லிவர் நோட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ஃபேட்டி லிவர்னால் என்ன மேடம்? சார், இந்த ஃபேட்டி லிவர் பற்றி ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடி கேட்டிங்கன்னா இந்த ஃபேட்டி லிவரை எல்லா டாக்டர்ஸுமே நெக்லெக்ட் பண்ணியிருக்கோம். இல்லைன்னு சொல்ல, அது கொழுப்பு சேருதுப்பா, அது கொழுப்பு தான் அதோட மெயின் பொருள், சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் அப்சர்வ் ஆகி வச்சுக்க போகுது அப்படின்னு. இப்போ நம்ம உடம்புல எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலேருந்து அழுக்கெல்லாம் வெளியில் தள்ளக்கூடிய ஆட்கள் 3 பேர். ஒன்று கிட்னி, இன்னொன்று லிவர், இன்னொன்று ஸ்கின். இந்த 3 வழியாக தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வெளியில் தள்ள போகிறோம். இந்த கல்லீரல் நம்மளோட இமைக்கா நொடிகள் அளவுக்கு வேலை செய்துக்கிட்டே இருக்குங்க. இருதயத்தோட கண்டினியூஸாக வேலை பார்த்துட்ருக்கு. நீங்கள் தூங்கும் போது வேலை பார்க்குது, முடிச்சிட்ருக்கும் போது வேலை பார்க்குது. அது சீராக வேலை செய்தால் மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஜீர்ணிச்சு அப்சர்வ் ஆகி அதுக்குள்ளே போய் அது ஒரு பெரிய தொழிற்சாலைங்க. அது புரோட்டீனை உருவாக்கும், கார்போஹைட்ரேட்டை உருவாக்கும், தேவையான விட்டமின்ஸை எடுத்துக்கும், ஃபேட்டை உற்பத்தி பண்ணும், தேவையான உடலுக்கு தேவையான எனர்ஜியை சப்ளைங் ஆர்கனே அவங்க தாங்க. இங்கே இருந்து தான் இங்கே போய் பிரெயினுக்கு சப்ளை பண்ணிட்டு வா, ஸ்கின்னுக்கு அங்கே தேவைப்படுது, அவன் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கான், இங்கே கொண்டு போய் அந்த குளுக்கோஸை கொடு அப்படின்னு நகர்த்தி கொடுக்க போகிற ஆட்களும் அவர்கள் தான். இது சீராக இல்லை அப்படின்னா நம்ம தேவைக்கு அதிகமாக நம்ம கொழுப்பு சாப்பிடும்போது நாங்கள் படிவங்களாக போய் செட்டில் ஆக போகிறோம். அதை தான் நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம். இது அல்ட்ராசவுண்ட் கருவி மூலியமாக மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபேட்டி லிவர் வந்துருச்சு அப்படின்னாலே 10% வெயிட் லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளாக நம்ம ஒரு 80 கிலோ இருக்கோன்னா ஒரு 8 கிலோ குறைஞ்சிட்டோன்னா இந்த ஃபேட்டி லிவர்லேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். இதுக்கு நம்ம சிம்பிளாக சொல்கிற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், தேவையில்லாத கொழுப்பு பொருட்களை அவாய்ட் பண்ணுறது, கண்டிப்பாக நடைப்பயிற்சி, ஒரு எந்த ஃபார்ம்லையாவது ஒரு எக்ஸசைஸ், அதாவது வாரத்திற்கு மினிமம் 5 முதல் 6 மணி நேரம் உடல் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் எந்த ஃபார்மில் வேணா இருக்கான். எனக்கு டான்ஸ் தான் ஆட தெரியும்னா டான்ஸ் ஆடுங்க, எனக்கு நடக்க மட்டும்தான் தெரியும்னா நடக்க. சில பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, மேடம் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நான் ஒரு ஃபாஸ்டிங் போட்டுக்கிறேன். அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏகாதேசின்னு ஒன்று வச்சுருந்தாங்கங்க, மாதத்தில் 2 நாள். இந்த ஏகாதேசி 15 days ஒன்ஸ் வரும். அப்போ என்னென்னா பல்லில் தண்ணி கூட படக்கூடாது. 24 hours ஃபாஸ்டிங். இந்த ஃபாஸ்டிங் என்ன பண்ணோன்னா நம்ம உடலை நம்மளை சீராக்கிக்க எல்லாமே ஹெல்ப் பண்ணுச்சு. அப்போ என்ன பண்ணுச்சு, எனர்ஜி கண்டிப்பாக வேணும். எனர்ஜி வெளியிலேருந்து வரல, லிவர் என்ன பண்ணுச்சு, தன்னை இறுக்கி உருக்கி எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணி முடிச்சிருந்தது. ஆனால் இதெல்லாம் நம்ம இப்போ இதெல்லாம் சாப்பிட்றதில்ல. ஃபாஸ்டிங்காப்பா தப்புப்பா, வயிறு பின்னாடி இப்போ கான்செப்ட் மாறிடுச்சு. ஃபாஸ்டிங் பண்ணுறதுல தப்பு இல்லை, எவ்வளோ நேரம் பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதனால் என்ன ஆகுது, ஃபேட்டி லிவர் ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபேட்டி லிவர் சில பேருக்கு பெயினோட ப்ரெசென்ட் பண்ணலாம், சில பேர்த்துக்கு ஒரு விதமான வலியோட ப்ரெசென்ட் பண்ணலாம், சில பேருக்கு ஒன்றுமே தெரியாமல் அடுத்தடுத்த கிரேடு போய் சிராட்டிக் லிவராக ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த ஃபேட்டி லிவர் இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, ஒபிசிட்டி இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கான்னு பார்த்து இந்த 4ல் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம கடிவாளம் கட்டின குதிரையாட்டம் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தப்பிச்சுக்கிட்டோம். இப்போது முதல்லலாம் பார்த்திங்கன்னா சிரோசிஸ் லிவர்னு அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப நாள்பட்டு வரும். இப்போல்லாம் ரொம்ப யங் ஏஜ் பீப்புளுக்கே வர்றதுக்கு காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் லைஃப் தான். இப்போ இந்த சிராசஸ் அப்படின்னாலே அதுக்கு பேரலாக வரக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, நிறைய குடிக்கிறவங்களுக்கு தான் இந்த சிராசஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவே இன்னொரு சாரார் பார்த்திங்கன்னா குடிக்காதவங்களுக்கு கூட வர்றது இருக்குது. ஸோ இது எப்படி மேடம் அது? சிராட்டிக் லிவர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னாப்பா, லிவர் ஒரு பஞ்சு மாதிரி, அதாவது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போது நம்ம இதுக்கெல்லாம் போகிறோம், பார்ட்டிஸ்க்கெல்லாம் போகிறோம், நான் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு செடியை நட்டு வச்சுருப்பாங்க விதவிதமாக, அதில் தண்ணி ஊற்ற அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம லிவரும் ஆரம்பத்தில் இருக்கும்.
அந்த ஸ்பாஞ்சி தன்மை குறைய குறைய தான் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக ஆக தான் நம்ம ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 சிரோசிஸ்ன்னு சொல்வோம். ஸோ முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஆல்கஹால்னால தான் இது கெட்டு போச்சுன்னு சொன்னோம். இப்போது என்டைட்டி நிறைய இருக்குது. நான் ஆல்கஹாலிக் ஸ்டியட்டோஹெப்படைட்டிஸ், தண்ணி அடிக்காமல் இருக்கவங்களுக்கும் இந்த லிவர் கெட்டு போகுது. என்னென்ன ஆராய்ச்சிகள் எல்லாம் நம்ம பண்ணி பார்க்கும்போது கொழுப்பின் படிவங்கள் அதிகமாக இருக்கும்போது அதை சரியாக சுத்திகரிப்பு பண்ணாமல் நம்ம தேங்கி நிற்கும் போது அது ரொம்ப படிவங்கள் அதிகமாகும் போது ஸ்டிஃப்னஸ் அதிகமாகி தண்ணி உஞ்சும் தன்மை குறைஞ்சி போயிடுது. நம்ம மேஜராக நமக்கு பிளட் சப்ளை நம்ம உடம்புல வந்து 2 இடத்துக்குங்க. ஒன்று மூளைக்கு, இன்னொன்று கல்லீரலுக்கு. கல்லீருக்கு 2 விதமான சப்ளை உண்டு. வயிற்றுலேருந்து வர சப்ளை உண்டு, ஆர்டீரியல் சப்ளையும் உண்டு. வயிற்றுலேருந்து வர சாப்பாட்டில் ஃபுட்டையும் எடுத்துக்கும், ஆர்டீரியல் சப்ளை இருக்க ஆக்சிஜனையும் எடுத்து தான் அது வேலையே செய்ய போகுது. இந்த சிராட்டிக் லிவர் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப காமன். யாருக்கெல்லாம் காமன்னா, ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு, கொழுப்பு இருக்கவங்களுக்கு, ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கு. ஒரு சுகர் ஒரு 20 வருஷம் இருந்தாலே சிராட்டிக் லிவர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதிலேருந்து எப்படி தப்பிக்கலான்னா சிம்பிள் எக்ஸசைஸ், நடைப்பயிற்சி, இது எல்லாம் தான். இந்த சிரோசிஸ் வந்துட்டால் என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சொன்னோம், லிவர் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு ஆர்கன். அது தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கக்கூடும். இந்த தண்ணி அப்சார்ப்ஷன் குறைய குறைய அது தண்ணியை வந்து ஹோல்டு பண்ணிக்க முடியாது. நம்ம என்ன சொன்னோம், அதுக்கு நிறைய ரத்தம் போதணும். அதை ஹோல்டு பண்ணிக்க முடியாமல் அது என்ன பண்ணுன்னா ஃபில்டர் பண்ணி வெளியில் வர ஆரம்பிக்கும், வயிற்றில் நீர் சேர ஆரம்பிக்கும். எப்படி நம்ம கிட்னி ஃபெயிலியர்னு கேட்குறோமோ, இந்த சிரோசிஸும் ஒரு லிவர் செல் ஃபெயிலியர் தான். ஸோ இதை வந்து ஆனால் லிவருக்கு ஒரு பெரிய தன்மை உண்டுங்க, தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளும் தன்மை. எப்படி பள்ளி வந்து அடிப்பட்டால் வாழைத்தானே உற்பத்திக்கிற மாதிரி நம்ம லிவருக்கும் உண்டு. ஆனால் இது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும், ஒரு ஸ்ட்ரெச் எலாஸ்டிக் லென்த் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே அதால் செய்துக்க முடியாது. ஸோ மிதமான பிரச்சனைகள் இருக்க வரைக்கும் லிவர் தன்னைத்தானே சுத்திகரிப்பு பண்ணி சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதால் பண்ண முடியலேங்கும் போது தான், டீகாம்பன்சேஷன் போகும்போது தான் சிராட்டிக் லிவர் வருது. சிராட்டிக் லிவர் வந்தால் தான் பிரச்சனைகள் நிறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த சிராட்டிக் லிவருக்கு குடிக்கிறது மட்டும் ஒரு பிரச்சனை இல்லை, அதை தவிர நம்மளுடைய தவறான உணவு முறைகள், நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ராங் திங்ஸ் எல்லாத்தையும் கூட சேர்த்து வருது. இப்போ இது லிவருக்கு வந்துட்டு லிவர் ரீப்ளேஸ்மெண்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்குது? லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி நம்ம கிட்னி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறோமோ அதே மாதிரி லிவருக்கும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உண்டு. ஆனால் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், லிவிங் டோனார் டிரான்ஸ்பிளான்ட், கெடாவர் டோனார் டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு. லிவிங் டோனார்னால் கிட்னி 2 இருக்குது, 1 தாராளமாக கொடுத்துட்றோம். வேற லிவரில் என்ன பண்ணுவோன்னா, ஒரு பகுதியோட லிவரை மட்டும்தான் எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுப்போம். இன்னொரு பகுதி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னைத்தானே உற்பத்தி செய்து கொள்ளும் திறன் இருக்கிறதுனால இவங்களுக்கு உற்பத்தி ஆகிடுது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணவங்களுக்கு அதுவும் கொஞ்சம் ஜென்ரேட் ஆகி ஹெல்ப் பண்ணுது. இதுதான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். யாருக்கெல்லாம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறோன்னா, அக்யூட் லிவர் செல் ஃபெயிலியர், கிருமிகள்னால ஃபெயிலியர் வரலாம், ஆல்கஹால் குடிக்கிறதுனால லிவர் செல் ஃபெயிலியர் வரலாம், காரணமே இல்லாமல் லிவர் செல் ஃபெயிலியர், அன்னோன் காசஸ், சிராட்டிக் லிவர், ஆட்டோஇம்யூன் ஹெப்படைட்டிஸ்னால, அதாவது தனக்குத்தானே எதிரான உடம்புக்கு எதிரான செல்கள் வரும்போது லிவர் செல் ஃபெயிலியர் வரலாம், டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ், இன்ஹெரிட்டட் டிஸார்டர்ஸ்லேயும் லிவர் செல் ஃபெயிலியர் வரலாம். இவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னா கூட ஃபஸ்ட்டு அவங்களோட தன்மை, அவங்களுக்கு எதனால் இந்த ஃபெயிலியர் வருது, அந்த மூல காரணத்தை எடுக்க முடியுமான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். எடுக்க முடியாது, வேறு வழியே இல்லை, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினா தான் அவங்க பழைக்க வைக்க முடியும்னா தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பற்றி யோசிக்கணும். நம்ம கவர்மெண்ட்லேயும் இப்போது டிரான்ஸ்பிளான்ட் வந்து நிறைய இருக்குது. நிறைய சென்டர்ஸ், எங்கள் சென்டர்ஸ்லேயும் நிறைய நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். நிறையவே பண்ணினாலும் ஃபஸ்ட்டு வந்து அது தேவையாங்கிறது தெரியணும், அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்பிளான்ட். எல்லோரும் நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் ரெஸ்ட்ரிக்டட் லைஃப் தான். நம்ம மாத்திரைகள் தினைக்கும் உட்கொண்டுட்டு தான் இருக்கணும் நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. நிறைய பேர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 25 வருஷம் இருந்தாங்க, 30 வருஷம் இருந்தாங்க. அவங்களுக்கே தேவைப்பட்ட திருப்பி ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படும். ஏன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண கிட்னியோட லெவலும். ஆனால் லிவர் அப்படி இல்லை. நீங்கள் வயிற்றிங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற வரைக்கும் அது வேலை செய்யும். ப்ரொவைடட் அது ப்ராப்பராக சர்டிஃபை பண்ணி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் பண்ணினாதான் நம்ம இதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஏன் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலைன்னா உயிரோடு இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், 3 சுத்திகரிப்பு நிலையங்கள் நம்ம உடம்புல உள்ளது. ஸ்கின், கிட்னி, லிவர். ஸ்கின்னை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது, கிட்னி நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த லிவரையும் ரீப்ளேஸ் பண்ணால் நம்மளோட லைஃப் திறன் நல்லாயிருக்கும்.
இல்லை அப்படின்னா வயிறு வீங்கி போய் நீர் நிறைய சேர்ந்து நம்ம லிவர் செல் ஃபெயிலியர்னால இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ இந்த கல்லீரலை தாக்கக்கூடிய இந்த வைரஸ் அது நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும்ன்றாங்க. என்ன விதமான வைரஸ்கள் தாக்கும், என்ன பிரச்சனைகள் வரும்? இப்போ காமனாக பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரலை தாக்கக்கூடிய வைரஸ் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் வைரஸஸ். இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ் ஏ வைரஸ், பி வைரஸ், சி வைரஸ், டி வைரஸ், இ வைரஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ தான் காமனாக வரக்கூடிய வைரஸ். இது வந்து உணவு மற்றும் தண்ணீரால் மற்றும் மலம் ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தருக்கு பரவக்கூடிய வியாதி. இது வந்து நம்ம இது வந்து ஒரு ஃபுட் க்ராப்ஸாக வரும். அதாவது எப்படி வரும்னா ஒரு ஏரியாவில் 2-3 பேருக்கு அந்த மாதிரி வரும். ஏன்னா ஒரு காமன் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்லேருந்து அந்த வைரஸ் வெளியில் வரதுனால அந்த காமன் சோர்ஸில் சாப்பிட்டவங்களோ அந்த இடத்துல இப்போது யூஸ் பண்ணவங்களுக்கோ இந்த வைரஸ் அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ். பெரியவங்களுக்கு வரும்போது இது அப்படியே கொஞ்சம் மைல்டாக போயிடும். குழந்தைங்களுக்கு வரும்போது இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அக்யூட் லிவர் செல் ஃபெயிலியருக்கான போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பி வைரஸ், சி வைரஸ், இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம ஹெப்படைட்டிஸ் டே, ஆன்டி ஹெப்படைட்டிஸ் பி டேஸ் இதெல்லாம் நம்ம கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா இந்த பி வைரஸும் சி வைரஸும் நம்ம லிவரை தாக்கிடுச்சு அப்படின்னா இவங்களாம் ரொம்ப நாள் நம்ம உடம்போடையே வாழ்ந்துகிட்டே வருவாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டே வேலை செஞ்சு நம்ம கேன்சராக உருவாக்கப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இந்த 2 வைரஸும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லிவரை சிராட்டிக் லிவராக மாற்றக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்குது. இந்த சிராட்டிக் லிவராக மாற்றக்கூடிய தன்மை மட்டும் இல்லாமல் இந்த ஹெப்படைட்டிஸ் பியில் இருக்க சில ப்ராடக்ட் அந்த லிவரை இரிட்டேட் பண்ணி கேன்சராக மாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. லிவர் செல் கேன்சர், ஹெப்படோசெல்லுலார் கேன்சராக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த ஹெப்படைட்டிஸ் பி எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்? கவர்மெண்ட் வந்து யூனிசெஃப், WHO எப்பயோ முடிவு பண்ணி இந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் எப்பயோ ஆரம்பிச்சிட்டாங்க. 1989 கம்பல்சரியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வேக்சின் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 3 டோஸ் போட்டுக்கணும். நிறைய பேர்த்துக்கே தெரியாது நம்ம ஹெப்படைட்டிஸ் பி ஆல்ரெடி வேக்சினேட்டட்னு. ஸோ 3 டோஸ் நம்ம குழந்தையிலே போட்டுடுறாங்க. பிறந்த 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதமும் 1.5 வயசு தடுப்பூசி போடும்போதே இந்த ஹெப்படைட்டிஸ் பி போட்டுடுறோம். பட் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் ரீவேக்சினேஷன் தேவைப்படுறது. அவங்களுக்கு நம்ம ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் கொடுத்துட்றோம். இந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் கொடுத்தா நம்ம இந்த ஹெப்படைட்டிஸ் பியிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். வேற இது வந்து ரத்தம் மூலியமாகவும் தாய்கிட்டேருந்து சேய்க்கும் இப்படி தான் பரவக்கூடியது. உடல் செக்ஷுவல் கான்டாக்ட் மூலியமாக இது பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் சி. இப்போ ஹெப்படைட்டிஸ் சி கலாச்சாரம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாப் ஏரியாலலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐவி ட்ரக் அப்யூசர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இந்த ஹெப்படைட்டிஸ் சி ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த ஆன்டி ஹெப்படைட்டிஸ் பியும் சியும் ப்ரோக்ராம் நேஷ்னல் லெவலில் வந்து ஃபஸ்ட்டு அங்கே தான் ஆரம்பித்தாங்க. ட்ரையல் முடித்து இப்போ ஆல் இண்டியா லெவலில் வந்து ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஹெப்படைட்டிஸ் பி, சி உங்கள் கிருமிகள் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அணுகுனீங்க அப்படின்னா அந்த கிருமிகளோட அளவை நம்ம ஃப்ரீயாக செக் பண்ணிவிட்டு அந்த கிருமிக்கு தேவையான அளவு மாத்திரையும் இப்போ ஃப்ரீயாக கிடைக்குது. ஹெப்படைட்டிஸ் சியை பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 6 மாதம் மாத்திரை சாப்பிட்டாலே அந்த ஹெப்படைட்டிஸ் சி கிருமியிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். வேற இந்த பி கிருமிகள் வந்து ஒரு 4லேருந்து 5 வருஷம் சாப்பிட்ணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த டி வைரஸ் வந்து இந்த பிஇசியும் சார்ந்து வர்றது. அது இல்லாமல் தனியாலாம் பி இல்லாமல் டி வைரஸ் வராது. இ வைரஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மெயினாக கர்ப்பகால பெண்களுக்கு அதிகமாக இந்த வைரஸ் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வைரஸ் தாக்கினா அப்படின்னா அவங்களுக்கு ஜாண்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை சிசுவும் அழிந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேடம், இன்னும் 5 நிமிடங்கள் மட்டுமே இருக்குது இந்த நேரத்தில். இந்த வயத்தில் ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோய் பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்களேன். புற்றுநோய் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உணவு குழாயிலேருந்தே புற்றுநோய் இருக்குங்க. உணவு குழாய் புற்றுநோய், வயிறு புற்றுநோய், சிறுங்குடல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், கணைய புற்றுநோய்னு எங்கே பார்த்தாலும் இருக்குது. இது எல்லாத்துக்குமே பேசிஸ் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சரியான சாப்பிடாமல் இருக்கிறது, நேரத்துக்கு தூங்காமல் இருக்கிறது. ஒன்றுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர் வந்து இரிட்டேட்டிங். உணவு குழாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமான ஆசிட் சுரக்குதல், ஸ்மோக்கிங், ஆல்கஹால். வயிற்று புற்றுநோய் பார்த்திங்கன்னா ஃபெமிலியலாக இருக்கும். அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கலாம். அந்த ஒரு ஜீனோட இது ஒரு ஆட் ஆன் ஃபிகர் ப்ளஸ் ஆசிட் செக்ரேஷன்ஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால். ஸோ இந்த ஸ்மோக்கிங், மதுவும் இதுவும் ஸ்மோக்கிங்கும் ரொம்ப எதிரி தான் நம்ம உடம்புக்கு. ஆனால் நம்ம அதெல்லாம் கேட்க மாட்டோம். அடுத்து கணைய புற்றுநோய். நிறைய பேர்த்துக்கு கணையம் அப்படின்னா பேன்க்ரியாஸ்னு அர்த்தம், நிறையவே தெரியறதில்ல. அதில் வந்து ஸ்மோக்கர்ஸ்க்கு நிறைய புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
அதுக்கப்புறம் கல்லீரல் புற்றுநோய், இது வந்து நம்ம கிருமிகள்னால வரலாம். நாள்பட்ட லிவர், நம்ம சிராட்டிக் லிவர் வந்ததுக்கப்புறம் அந்த கல்லீரல் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கிருமிகள்னால வரலாம். நாஷ், நான் அல்காலிக் ஸ்டேட்டோ ஹெப்படைட்டிஸ்லேயும் உங்களுக்கு ஹெப்படோசெல்லார் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்குடல் கேன்சர்ஸ், சீக்கல் கோலன் கேன்சர்ஸ்ன்னு சொல்லுவோம், ரெக்டல் கேன்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். பெருங்குடலில் கேன்சர் வரும்போது ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த குடலோட சைஸ் பெருசாக இருக்கிறதுனால மோஷன் சைடில் போயிட்டே இருக்கும். ப்ரெசன்டேஷனே லேட் ஆகிறதுனால வரும்போதே அது பரவறதுனால ட்ரீட்மெண்ட் மட்டும் கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த கோலன் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் மலத்தில் அப்பப்போ 50 வயதுக்கு மேலே இருக்கவங்கள மோஷன் அக்கல் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறோம். ரத்தம் கண்ணுக்கு தெரியாத ரத்தம் இருந்ததுன்னா எங்கிறதாவது கசிதான்னு கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் ட்ரீட் பண்ணிக்க கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் நியூரோ எண்டோக்ரைன் டியூமர்ஸ்ன்னு நிறைய இருந்தாலும் இந்த பேசிக்காக இந்த அளவு புற்றுநோய் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானதாக இருக்கும். இப்போ இது சம்மந்தமாக வந்து இந்த ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே மேடம், அது ஐபிஎஸ் அப்படின்னா என்னன்னாங்க, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னா இப்போல்லாம் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிங்கன்னா காலையில் எழுந்தோடனேப்பா எனக்கு ஒரு 3-4 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்துடணும், டிஃபன் சாப்பிட்டோன்னே எனக்கு போகணும், லஞ்சு சாப்பிட்டோன்னே எனக்கு போகணும், ஒரு மீட்டிங் போகணுன்னா எனக்கு போகணும். இதெல்லாம் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இது வந்து கட் பிரெயின் ஆக்சஸ், அதாவது வயிறும் மூளையும் ஒரு சமமான சீர்நிலையில் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வராது. அந்த காலத்தில் என்றைக்காவது கேட்டிருப்போம், அம்மா கிட்ட ஒரு கஷ்டமான விஷயம் போய் சொன்னால் அப்பா வயிற்ற கலக்குதுன்னு சொல்லுவாங்க. இது நார்மலாகவே அதிகமாக வரும்போது இதை இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். இது நம்ம டாக்டரோட சேர்ந்து உட்காந்து பேசி அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அவங்களோட ஒர்க் மாடிஃபிகேஷன், ஃபுட் பேட்டர்ன் மாற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தன்மைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே டாக்டர், இந்த கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய ஸ்பீடு மாறாமல் கரெக்டாக அதே அளவாக வந்துட்டு நேயர்களுக்கு புரிகிற விதத்தில் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேயர்களே, வருஷத்தோட முதல் நாள் அன்றைக்கி என்ன சார் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து கேன்சர்லாம் வந்து கொஞ்சம் பயமுறுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் ஷோக்கு வரும்போதே ஒருத்தர் கேட்டார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச போகிறேன்னு சொல்கிறீங்களே. அது அப்படி கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா, உங்களை நாங்கள் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். இதெல்லாம் செய்யாதீங்கள், இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், நல்ல வாழ்க்கை வாழணும்னா இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் இன்னும் ஒரு முறை எடுத்து சொல்கிறதுக்காக தான் இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொரு டாக்டரையும் கூப்பிட்டு பேசியிருக்கோம். இன்னைய டாக்டர் வந்துட்டு நிஜமாகவே ரொம்ப அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தனக்கு தெரிந்த எல்லா விஷயங்களையும் புட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, நிஜமாகவே நீ புட்டு தான் வச்சாங்க. டாக்டர் கவிதா சம்பத்குமார், வயிறு குடல் மற்றும் கல்லீரல் துறை நிபுணர். அவங்க வந்துட்டு இவங்களுக்கு நான் எத்தனை தடவை தேங்க்ஸ் சொன்னாலும் வந்துட்டு எனக்கு போதாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்னு கூட யோசிக்காமல் நான் வந்து அவங்க சொல்கிறதையே கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ அப்சார்பிங் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு அவர் ஷோ. மீண்டும் ஒரு முறை உங்களை நாங்கள் வந்துட்டு இந்த ஷோக்கு கட்டாயம் கூப்பிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, பதில் சொல்ல முடியல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களுக்கு, பொறுமையாக நீங்கள் இதெல்லாம் கேட்டு டென்ஷனே ஆக வேணாம். சீரான வாழ்க்கை, அளவான சாப்பாடு, அளவான தூக்கம், அளவான உடற்பயிற்சியோட நீண்ட நாள் இந்த வருஷப்பிறப்பில் நம்ம சூப்பராக வாழ்வோன்னு முடிவெடுத்து இதை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க ரைட். டாடா பை பை. ஃப்ரம் மோகன கிருஷ்ணன்.